கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா சூழல்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே இவைகளை பார்த்தபோது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க விரும்புகிறார். அதற்குண்டான எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்க. தேவனுக்கு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் எல்லாம் செய்திருக்கிறார். பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, இப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான மாற்றங்களை காண்பிக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த எழும்புவதும் பிரகாசிப்பதும் வாழ்க்கை தரம் உயர்வதை காண்பிக்கிறது. ஒரு பெரிய உயர்வு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதனால தான் இங்க சொல்லுகிறார், உன் வாழ்க்கை தரம் உயர்வதை கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். அப்போ எழும்பியாக வேண்டும். எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைமைக்கு போகிறது. அதுவும் அந்த நிலைமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு நிலையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னொரு நிலைமைக்கு கடந்து போவது, ஒரு நிலைமையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கடந்து போவது. பாருங்க, இந்த ரெண்டு காரியங்கள், ஒன்று நீங்க நின்ற நிலைமையிலிருந்து உட்காருகிறது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு அடுத்த செயல்பாடுகள் தான். ஆனா இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, நாம் செயல்படுவதை முடக்குவதை காண்பிக்கிறது. நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் உட்காருகிற அந்த செயல்பாடுகள் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, அவன் செயல்படுவதை நிறுத்துவதை, அல்லது அவன் முடங்கிக் கொள்ளுவதை, அல்லது அவன் ஓய்வெடுப்பதை, இப்படிதான் இதெல்லாம் காண்பிக்கிறது. ஆனா ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவன் எழும்புவது என்பது எதை காண்பிக்கிறது சொன்னா, அவன் செயல்பாட்டின் துவக்கத்தை காண்பிக்கிறது, அவனுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அது ஒரு மாற்றத்துக்கு நேராக கடந்து போகிறது. ஏன்னா நீங்க எழும்பி ஆக வேண்டும். பிரகாசமும் அப்படித்தான், நீங்கள் பிரகாசித்தாக வேண்டும். இருளிலே நீங்க இருக்க முடியாது, இருளோடு கூட கடந்து போக முடியாது. அந்த பிரகாசம் தேவனுடைய வாஞ்சை அதுதான். ஒவ்வொரு நாளும் எரேமியா சொல்லும்போது, எரேமியா 29:11 சொல்லுகிற போதும் சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரிலே நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்வை குறித்து எப்போதும் நன்மையாய், சமாதானமாய், ஆசீர்வாதமா தான் என்ன செய்திருக்கிறாரா, யோசித்து கொண்டே இருக்கிறார். 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற போது அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க, அவங்க முகங்க என்ன செய்யலையா, வெட்கப்படலை. இந்த வெட்கப்படாத வாழ்க்கை தான் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆட்களுக்கு முன்பதாக, சூழ்நிலைகளுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் பிரகாசம் அடைகிற ஒரு அனுபவம். தேவன் எதிர்பார்க்கிறார். எழும்பணும். ஏன் எழும்பணும், எப்படி எழும்பணும், எங்க எழும்பணும், பிரகாசிக்கணும், எப்படி பிரகாசிக்கணும், இதெல்லாம் அநேக கேள்விகளுக்கு நடுவில் அங்கே இயேசு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நாம் செயல்பட்டாக வேண்டிய காலம் இது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள்
எஸ்ஐயா அநேக இடங்களில் இதைதான் பேசுகிறான். நீங்க எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிற போது பல இடங்களிலே இந்த வெளிச்சத்தை குறித்து அவன் பேசுகிறான். ஏன்னா நீங்கள் வெளிச்சமாய் இருக்கணும், வெளிச்சமாய் வாழ்ந்தாக வேண்டும், இருள் மாற்றப்பட வேண்டும். மாற்றப்படணும்னு சொன்னா செயல்பட்டாக வேண்டும். அப்போ செயல்படுவதற்கான காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, என்னோடு கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல். பாருங்க, இங்க கவனிங்க என்னோடு கூட. எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து ஒரு மனிதனை சந்திக்கிற வரையிலும் அவனுடைய வாழ்க்கை இருளாதான் இருக்கிறது, இருளிலே இருக்கிறான். ஏன் சொன்னா, அவர் தான் உலகத்துக்கு ஒளி, அவர் தான் உலகத்துக்கு வெளிச்சம். இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கிற வரையிலும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, இருளிலே இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இங்கே கிறிஸ்துவனுடைய மகிமை ஒரு மனிதனை சந்திக்கிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனிதனை சந்திக்கிற போது, தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை சந்திக்கிற போது அவன் எப்படி மாறி போகிறானா, வெளிச்சமாய் மாறுகிறான். எஸ், அதை தான் சொல்லுகிறான், அந்த மரண இருளின் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள், இருளிலே இருக்கிற ஜனங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 4 வாசிக்கிறோம் 14வது வசனம். பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது, கடற்கரை அருகில் யோர்தானுக்கு அப்புறத்தில் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய, பாருங்க, புறஜாதியாருடைய அந்த தேசமாகிய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு, பாருங்க, இயேசு வருகிற போது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்து வந்து ஜனங்களை சந்திக்கிற போது, தொடர்ந்து அந்த வசனங்கள் வருகிற போது இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிற போது அந்த புறஜாதியாருடைய தேசம் எப்படி இருந்ததா, இருளாய் இருக்கிறது, மரண இருள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ஐயா 60:2 சொல்லுகிற போது, இந்த பூமியை அந்தகாரம் நிரப்பி இருக்கிறது, அந்த இருள் இந்த பூமியை சூழ்ந்திருக்கிறது. இது என்ன இருள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவ சாபமாகிய இருள், அடிமைத்தனத்தின் இருள், இப்படி அநேக இருள்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இந்த இருள் சூழ்ந்த பூமியில தான் நீதியின் சூரியனாய் கிறிஸ்து வருகிற போது, அவர் ஜனங்களை சந்திக்கிற போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறதா, மாற்றப்படுகிறது என்று சொல்லுகிறார். எப்படி மாற்றப்படுகிறது? எஸ்ஐயா 9 அந்த 3வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா, அந்த ஜனம் பெருகும் என்று சொல்லுகிறார். அந்த ஜனம் பெருக்கமடையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஜனத்துக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு இவைகள் எல்லாம் பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுவோடு கூட நடக்கிற வாழ்க்கை, உங்க வாழ்க்கை எப்படி கொண்டு போகும் சொன்னா, இப்படி பெருக்கம் அடைவீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிழ்ச்சி அடைவீர்கள், சந்தோஷம், களிப்பு. அதுவும் எப்படிப்பட்ட களிப்பா? வசனம் சொல்லுகிறது, அறுப்பிலே மகிழ்வது போல, கொள்ளையை பங்கிடுகிற போது உண்டாகிற களிப்பை போல கர்த்தர் அவங்க வாழ்க்கை எப்படி வைப்பாராம், ஒரு பெரிய சந்தோஷத்தின் வாழ்க்கை. அது மாத்திரம் அல்ல, அடுத்த வசனம், மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல. பாருங்க, தேவன் இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கிற போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் மேலிருந்த நுகத்தடி, அடிமைத்தனம் அகற்றப்படுகிறது. அவன் எவைகளுக்கூடாக அடிமைப்பட்டு கிடந்தாலும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை தேவன் உடைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆளுகை, அதிகாரம் என்று அவன் மேல அநேகர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற போது அந்த ஆளோட்டிகளின் கோலை முறித்து போடுகிறான். அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. தேவ பிள்ளைகள் கையிலே வருகிறது, வெளிச்சம் வருகிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த ஒளி வந்த போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, நீ மாற்றமடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ மாற்றமாய் வாழ கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 42:16 வாசிக்கிறோம். பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது, குருடரை
அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களை தெரியாத காரியங்களில் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள் யார்? யாருக்கு அந்த ஆசீர்வாதம்னு சொல்லுகிறார்? கடந்த உபவாச கூட்டத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் பல காரியங்கள் பேசப்பட்டது. யாருக்கு அந்த ஆசீர்வாதங்கள்? 19வது வசனம் பாருங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? ஆண்டவர் சொன்னாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி வருவேன். அவங்களுக்கு முன்னாலே கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும், இருள் வெளிச்சமாக்கப்படும். அவங்களுக்கு நான் உதவி செய்வேன், நான் அவர்களை கைவிட. எல்லா வாக்கு தத்தங்களும் யாருக்குரியது என்று சொல்லுகிற போது இங்கே 3 நபர்களை சொல்லுகிறார். முதல் ஆள் யாரா? சொல்றாரு, என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தேவ பிள்ளைகள், தேவனை பாருங்க, தேவனை நம்பி தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவர்கள் தான் எப்படி இருக்கிறார்களா? குருடரை போல இருக்கிறார்கள். வழி தெரியல, எங்க போனோம், என்ன செய்யணும், ஒன்னும் தெரியல. நான் அவர்களை நடத்துவேன். நீங்க தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போவார், ஆச்சரியமாய் நடத்துவார். சொல்லுகிறார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அது மாத்திரம் அல்ல, அடுத்து அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம். நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? பாருங்க, 2வது சொல்றாரு, உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? முதல் ஆளு தேவனை விசுவாசித்து தேவனோடு கூட வாடுகிற தேவ பிள்ளைகள். 2வது ஆள் யாரு சொல்லுகிற போது சொல்லுகிறார், உத்தமமாய் வாடுகிறவன், நீதியாய் வாடுகிறவன். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நான் அவனை அழைத்து கொண்டு வருவேன், அவனுக்கு முன்னால கோணலானதை செவ்வையாக்குவேன், அவனுக்கு முன்னால புதிய புதிய வழிகளை திறந்து கொடுப்பேன். யார் அவனா? உத்தமனாய் நடக்கிறவன். வசனமே அப்படித்தான் சொல்லுது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டு அவர் துணையாய் இருப்பார், ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். 3வது நபர் அங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? பாருங்க, அவர் சொல்லும்போது சொல்றாரு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய வேலையை செய்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இருளை மாற்றி போடுவார், வெளிச்சம் உண்டாகும், கோணல் செவ்வையாக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, போவோம் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நாம் நடக்கிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவைகளெல்லாம் செய்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 58:8 சொல்லுகிற போது அவர் சொன்னார், அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்குமா? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி துடைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை பாருங்க, இந்த வெளிச்சமும் மகிமையும் என்ன செய்யும் சொன்னா, வெளிச்சம் முன்னாலே வழிகாட்டுமா, மகிமை பின்னாலே பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, அந்த ஒளி உன்னை நடத்தி கொண்டு போகும். கர்த்தருடைய மகிமை வந்திருக்கிறது, அது உன்னை பின்னாலே பாதுகாத்துக் கொள்ளும். முன்னும் பின்னும் தேவனுக்கு மகிமுண்டாடு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். நீங்க சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை எப்போ இந்த ஆசீர்வாதங்கள் உருவாகிறது சொன்னா, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற போது 3 காரியங்களை அங்கீகரிக்கிறதாக ஏசாயா சொல்லுகிறார். எதையெல்லாம் அங்கீகரிக்கிறாரா? கர்த்தர் முதலாவது உன் உபவாசத்தை அங்கீகரிப்பார். நீ எடுக்கிற உபவாசங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 58ஆம் அதிகாரம் முழுவதும் அதுதான், உபவாசத்தை குறித்து தான் பேசுவார். எது தேவனுக்கு பிரியமான உபவாசம்? 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம உபவாசத்தை எல்லாம் அங்கீகரித்து ஒரு பெரிய வெளிச்சத்தை நமக்கு முன்னாலே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படும். அங்கே சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு போட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ கூப்பிடுவாய், அவர் என்ன செய்வாரா? அப்பவே பதில் தருவார், அப்பவே பதில் தருவார். ஏன்னா ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை, நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை. 10வது வசனம் சொல்லுகிறது, தான தர்மங்கள். என்னது?
தேவையோடு இருக்கிற மக்களுக்கு நீங்க செய்யற உதவி இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்வாராம், உன் வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கொண்டு போவார். என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு போவார்னு 11வது வசனத்திலிருந்து சொல்லிக்கொண்டே போகிறான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், ஆசீர்வாதமாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். இந்த 14வது வசனம் வரைக்கும் சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஏன்னா தேவ பிள்ளைகள் பாருங்க, நீங்க தேவனை சார்ந்து வாழுகிற போது இந்த எல்லா ஆசீர்வாதங்கள். அடுத்துதான் இந்த 60:1 சொல்றார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இது ரெண்டுத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 59ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் இருக்கு, ஏசாயா. இந்த அதிகாரத்தை நீங்க சரியா வாசிங்கன்னா இந்த அதிகாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை அந்த எழும்பி பிரகாசிக்கிற இடத்துக்கு கொண்டு போதான். என்ன செய்யணுமோ அங்கே போட்டிருக்குதோ 59ல வாசிக்கிறோம். வாசிங்கள் 12வது வசனம் 13வது வசனம். பாருங்க, அவன் சொல்றான், ஒரு பாவ அறிக்கை தேவ சமூகத்துல வந்து எப்போ வெளிச்சம் வரும், எப்போ உதவி வரும், எப்போ தேவ பலன் வரும்னு சொன்னா தேவ சமூகத்துல வந்து அவன் சொல்லுகிற, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்தது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். விரோதமாய் துரோகம் பண்ணணும், பொய் பேசணும், தேவனை விட்டு பின்வாங்கணும், கொடுமையா வாழ்ந்தோம், கலகம் பண்ணினோம், கள்ள வார்த்தை கர்ப்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம், இதெல்லாம் செஞ்சோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். கவனிங்க, ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்விலே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கொண்டு போகும். சொல்லுகிறான், ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளாக நடத்துவார். உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இவைகளை எல்லாம் நீ தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிற போது, அதுக்கு அடுத்து வருகிற வசனங்கள் சொல்லுகிறது, உனக்கு போராட்டங்கள் வருகிற போது, சத்துரு அப்படியே உனக்கு விரோதமா எழும்பி வருகிற போது ஆவியானவர் என்ன செய்வாராம், ஒரு பெருவெள்ளமாய் கடந்து வருவார். ஆவியானவர் உனக்கு துணை செய்வார். அந்த அபிஷேகம் உண்மையிலே கடந்து வர, அவருடைய அபிஷேகமும் அந்த தேவனுடைய வார்த்தையும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் எடுபடாது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறதுக்கான எல்லா காரியங்களையும் பரலோகம் செய்து முடித்திருக்கிறது. அதனால சொன்ன, எழும்பி பிரகாசி, உனக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்துட்டது, பரலோகம் செய்து முடித்து விட்டது. இப்ப என்ன செய்யணுமா, எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நீங்க எழும்பாத வரையிலும் செயல்பட முடியாது. அப்போ எழும்புகிறதுக்கான காலம் இது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்கள் என்னோடு கூட என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம். நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுள். நல்லா கவனிங்க, இங்க 2 காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த என்னாகமம் 10ஆம் அதிகாரம் முழுவதும் பூரிகைகள் எப்படி செய்யப்பட வேண்டும், எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்கு பேசப்பட்டிருக்கிறது. பல வாரம் அதை தொடர்ந்து எடுத்திருக்கிறோம். பூரிகை என்றால் என்ன, அதை செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நம்ம பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். கவனிங்க, இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ செயல்பட வேண்டிய காலம் இது. ஏன்னா இங்கே சொல்லுகிற போது பெருந்தொனியாய் அந்த பூரிகை, அந்த எக்காலம் முழங்குகிற போது கிழக்கே இருக்கிற பாளையம் பிரயாணப்பட்டாக வேண்டும். கிழக்கே யார் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறான்னா, யூதா கோத்திரம் பாளையம் இறங்கி இருக்கிறது. நீ புறப்பட்டு ஆகணும். ஆண்டவருக்கு மகிமுண்டா நேசனா 1, 2 அப்படியே பாளையத்துக்கு அடுத்து என்ன செய்யப்படுமா, பூரிகை ஊதப்பட்டு கொண்டே இருக்கும். முதல் உனக்கு ஒரு வாய்ப்பு, உன் வாய்ப்பு வந்த மாத்திரத்தில் நீ என்ன செய்யணும், எழுந்து புறப்பட்டாக வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 2ஆம் தரம் ஊதுகிற போது தெற்கே இருக்கிற பாளையம் என்ன செய்யணுமா, அவன் போற நேரத்தில் நீ போயிட்டு இருக்க கூடாது. உன்னுடைய நேரம், ஆண்டவருக்கு மகிமுண்டாடு, உனக்கான வார்த்தை, உனக்கான சத்தம், உனக்காக தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிற போது நீ எழுந்து பிரயாணப்பட்டு தான் ஆகணும். இல்ல பரவாயில்ல, நாளைக்கு முடியாது.
அடுத்து இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா முதல் சத்தமே உனக்கானது. உன் சத்தத்தை விட்டுட்டீங்கன்னா ரெண்டாவது சத்தம் யாருக்கானதான்? தெற்கே இருக்கிற பாளையத்துக்கானது. அவன் புறப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடுங்க. நல்லா கவனிங்க. ஏன் சொன்னா இவைகளை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளணும். ஏன் சொன்னா இந்த எக்காலம் எப்போ ஊதப்படும்? 11வது வசனம் என்னாகும்? 10:11. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியனுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், பாருங்க நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து என்ன செய்தார்களா? தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். எப்படி? தங்கள் பிரயாண வரிசைகள் அப்படின்னா முதல் எக்கால சத்தம் ஊதன மாத்திரத்துல யூதா புறப்பட, கிழக்கே இருந்த பாளையம் புறப்பட்டு விட்டது. ஆண்டவருக்கு மகிமுன்னாடு ஒவ்வொரு பகுதியிலும் 3 கோத்திரங்களாக பாளையம் இறங்கி இருந்தது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு அங்கு அந்த கோத்திரங்கள் எல்லாம் பிரயாண வரிசை கொஞ்சம் கூட மாறாம. ஏன் இந்த பிரயாண வரிசை மாறக்கூடாதுன்னு சொன்னா தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். இதுதான் பிரயாண வருஷம்னா இப்படிதான் நீங்க போகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நீங்க தாண்டி என்ன செய்ய முடியாது? ஒன்றையும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூட அப்படிதான் வச்சிருக்கேன். புரோட்டோகாலை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வச்சிருந்தா இதுதான். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கை தாண்டி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுங்கை விட்டு விலகி போய் உன்னால ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிற போது சொல்லுவான், கோணலும் மாறுபாடும் நிறைந்த இந்த சந்ததிக்கு மத்தியிலே ஜீவ வசனத்தை சுடர்களை போல பிடித்து கொண்டு ஓடணும்னு சொல்றான். ஏன்னா இந்த சந்ததி எப்படி இருக்கிறதா? இவன் அப்படித்தானே இருக்கான். இவன் எப்படிதான் இருக்கான்? உலகத்தின் பின்னாலே ஓடுகிற அனுபவங்கள் இல்ல. நீ வருஷம் தாண்டி ஓடி ஜெயிக்கவே முடியாது உன்னால. உன்னுடைய தேவ பிள்ளைன்னா இதுதான் ஒழுங்கு, தேவ பிள்ளைன்னா இதுதான் சட்டம், தேவ பிள்ளைக்குன்னா இவைகளைத்தான் தேவன், இவைகளை தாண்டி ஒரு காலம் நீ என்ன செய்ய முடியாது? உன் வெற்றியை பெற முடியாது. ஏன்னா தேவ சமூகம், கவனிங்கள், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நமக்கானவைகளை கொண்டு வருகிறது. அந்த சத்தத்தை தவற விட்டுட்டேன்னா, அந்த வார்த்தைகளை தவற விட்டு விடுவாயானால் உன் ஒழுங்கு தவறி போகும், உன் வரிசை தவறி போகும். வரிசை தவறி போனா உன்னால என்ன செய்ய முடியாதான்? அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது பிரயாணம். ஏன்னா மேகம் என்ன செய்கிறதா? வாசஸ்தலத்தின் மேலே தங்கி இருக்கிற அந்த மகிமையின் மேகம் இப்போ உயர எழும்ப ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்னன்னு சொன்னா இது எழும்பிட்டா நீ உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா இது என்ன செய்யுமா? உன்னை வழி நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கும். மேகம் போய்கொண்டே இருக்கும். கூடவே என்ன செய்யணுமா? ஆசரிப்பு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு பின்னாலே நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா மேகம் உனக்கு வழிகாட்டும்படியாய் முன்னாலே போய்கொண்டே இருக்கும். மோசே ஜெபம் பண்ணும். அதே அதிகாரம் 35-36 வசனங்கள் பாருங்க, வாசிங்க. புறப்படும் போது கர்த்தாவே எழுந்தருளும், சிதறடிக்கப்படுவார்களாக, ஓடி போவார்களாக என்றான். அது தங்கும் போது கர்த்தாவே, பாருங்க மோசேனுடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? இந்த மேகம், அந்த மகிமையின் மேகம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி கொண்டு போகணும். அந்த மேகம் புறப்பட்டு சொன்னா அது அப்படியே வழிகாட்டும்படி போய்கொண்டே இருக்கும். அந்த மேகம் தங்குது அப்படின்னு சொன்னா அங்க ஆசரிப்பு கூடாரத்தை போடுவார்கள், அங்க தங்கி இருப்பாங்க. மேகம் என்ன செய்யுமா? ஒரு நாளாவது, ஒரு மாதமாவது, ஒரு வாரமாவது அல்லது ஒரு வருஷமாவது எவ்வளவு நாள்லாம் தங்கி இருக்கும்னு தெரியாது. மேகம் தங்கி இருந்தா தங்கி இருக்கணும். அதனால்தான் மோசே ஜெபம் பண்றான். என்னன்னு சொன்ன, ஆண்டவரே எங்களை இப்படியே வனாந்தரத்துல விட்டுறாதீங்க, திரும்ப எங்க கிட்ட வாங்க, மறுபடியும் எங்களை கூட்டு போங்க, எங்களை வழி நடத்துங்க, அல்லது தொடர்ந்து வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க, கொஞ்சம் தங்க வைங்க. பாருங்க, ஏன் இதெல்லாம்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது காலம், நீங்கள் அமைதலாய் இருக்க முடியாது. எழும்பி பிரகாசி என்று சொன்னால் நீ அமைதலாய் இருக்க முடியாது. என்று சொன்னால் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ பிரயாணப்பட்டுதான் ஆகணும்.
பிரயாசப்பட்டு தான் ஆகணும். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர்கள் மேலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்கு பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியலையா? சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, ஓய்ந்திருக்க முடியாது. இது ஓய்ந்திருக்கிற காலம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேலை செய்யணும், வேகம் வேகம் வேகம். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கணும்னா, உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ எழும்பியாக வேண்டும். அதே 13:17 சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்கள் 17வது வசனம். நீ எழுந்து எம்மட்டும் பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அவர் சொன்னாரு எல்லாத்தையும் கொடுக்கும், உன் கண் பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன். அதனால இங்கே உட்காந்து பார்த்துனே இருக்கான் பாருங்க. அப்படி உட்காந்து அப்படியே மேலே பார்த்து கொடுக்குற தெய்வம் என்ன செய்யும்? அப்படியே மேலேயே பார்த்துன்னு உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது. அது சொன்னார், ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், வான்னு சொன்னார், எல்லாம் சொன்னார். ஆனா அவனை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் என்ன செய்ய நடந்து திரி. உனக்கு நான் என்ன செய்வேன்? நீ கால் மிதிக்கிற இடத்தை உனக்கு தருவேன். பிரயாசப்படணும், ஓடணும், செயல்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே வாக்கு தத்தங்களுக்கு நேராக ஓடி ஆகணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, அவர் கொண்டு வந்து கொடுக்கணும், அவரை கொண்டு வந்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ எழுந்து பிரயாசப்பட வேண்டும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பு. ஏன்னா நீ அமர்ந்திருக்க முடியாது, அமர்ந்திருக்கிற காலம் இல்லை. அதே 41:45 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு புறப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை, நீ அவன் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் பார்க்கிற போது எத்தனை இடங்களிலே அப்படியே என்ன செய்யப்பட்டிருந்தான் சொன்னா, அடக்கி வைக்கப்பட்டிருந்தவன் யோசேப்பு. உள்ளே தான் கிடந்தான். தண்ணீர் இல்லாத அந்த உளையான அந்த குடியில கிடக்கிறான், சிறைச்சாலைகளை கிட, எல்லா இடங்களிலும் அடக்கி வைக்கப்பட்டவன் தான். ஒரு நாள் வருகிறது, தேவன் அவனுக்கு காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். தேசத்தை குறித்த ஆளுகையை தருகிறார், தேசத்துக்கான ஆசீர்வாதங்களை தருகிறார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். நம்ம என்ன செய்ய முடியாது? நீ யோசேப்பு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன் சொன்னா, யோசேப்பு தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பின் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது, உட்கார்ந்து இருக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு என்ன செய்தானா? புறப்பட்டு போனான். எங்க போனான்னு போட்டிருக்கு தெரியுமா? தேசத்தை பார்க்க புறப்பட்டு போகிறான். ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இதை நான் சரி பண்ணணும்னு சொன்னா, இந்த தேசம் என்னாலே அறியப்பட வேண்டும். இருக்கிற எல்லா ஊரும் எனக்கு தெரியணும், கிராமங்கள் தெரியணும், பட்டணங்கள் தெரியணும், எங்க எது விளையுது, எங்க வச்சு காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியணும். ஆகையினால நான் என்ன செய்ய முடியாது? அரண்மனை ஆசீர்வாதம் தான். யோசேப்பு இல்லை, நான் அரண்மனையிலே உட்காந்துக்கிறேன்னா பார்வோன் அவனை வேணான்னு சொல்லியிருப்பானா? பரவாயில்ல, நல்லது, என் பக்கத்திலே இரு, அடிக்கடி எனக்கும் என்ன வருது, பிரச்சனை வருது, ஆலோசனை கொடுப்போன்னு சொல்லியிருப்பானா? வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு எழுந்து புறப்பட்டான். நீங்கள் புறப்படாத வரையிலும் நன்மையை கொண்டு வர முடியாது. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் அழைக்கப்பட்டவன் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ எழுந்து. ஏன்னா பிரயாசப்பட, உனக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்க. 1 ராஜாக்கள்ல நீங்க வாசிக்கிற போது 19:5 எலியாவை தூதன் வந்து அப்படிதான் தட்டி எழுப்பினான். எலியாவே எழுந்துரு, சாப்பிடு, போக வேண்டிய தூரம் அதிகம். சொல்லும் போது அதான், எந்திரி, சாப்பிடு, போக வேண்டிய தூரம் அதிகம். ஏன்னா செயல்பட்டாக வேண்டும். ஏன்னா செயல்படுவதற்கான காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி சகலமும் ஆயத்தம் பண்ண. அப்போ நீங்க எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, 2 காரியங்கள்,
2 காரியங்கள். ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாவரையும் நோக்கி அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதல்ல விட வேண்டியதெல்லாம் விடுன்னு சொன்ன. விட வேண்டியதெல்லாம் விடாத வரையில உன்னால என்ன செய்ய முடியாது? தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. விட வேண்டியதை விடணும். சிறியதோ பெரியதோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? விட வேண்டியதை விடாத வரையிலும் நம்மால என்ன செய்ய முடியாது? அடுத்த லெவலுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை விடணும். நாற்காலியை விட்டாதான் வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கும் போனோம், நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கணும்னா அது என்னவா இருக்கும்? ஒரு ஆசீர்வாதமான நிலைமை அல்ல அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஆபிரகாமை சொன்னார். அதே அவன் 12:1 ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஆபிரகாமே இதெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். அப்படியே விட்டுட்டு வருகிறான். மார்க் 10:50 வாசிச்சு பாருங்க. குருடனை கூப்பிட்டாங்க, வா அவர் உன்னை கூப்பிடுறாரு. உடனே என்ன செய்தானா? தனக்குண்டானவைகள் எல்லாம் வீசி விட்டு எழுந்து வந்தான். ஏன்னா விட வேண்டியவைகளோடு கூட நீங்க என்ன செய்ய முடியாது? இயேசுவிடத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மார்க் 10:28 பாருங்க, பேதுரு சொல்லும்போ சொன்ன, ஆண்டவரே இதோ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்தேனே. சொன்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் இல்லை, உன்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வைக்கிறேன் பாருன்னு சொன்னார். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் அழைப்புக்கு நேராய் ஓட வேண்டுமானால், உன் ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஓட வேண்டுமானால், விட வேண்டியதை விடாத வரையில உன்னால என்ன செய்ய முடியாது? வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. நீ எழும்ப வேண்டும், பிரயாணப்பட்டாக வேண்டும், பிரயாசப்படணும். ஆண்டவர் எதிர்பார்க்க பிரகாசிக்க வேண்டும். அப்போ நீ பிரகாசிக்கணும்னு சொன்னா, 2வது காரியம் என்ன சொன்னா, 1 விட வேண்டியதை விடணும். 2வது தொடர்பு ஏற்படுத்தப்பட வேண்டியவைகளோடு கூட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீ பிரகாசிக்க வேண்டுமானால் உன் தொடர்பு, யோவான் 8:12 சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் எப்படி இருப்பானா? ஜீவ ஒளியாடு. அப்போ நீங்க வெளிச்சமாயிருக்கணும், பிரகாசிக்கணும்னா இயேசுவோடு கூட இணைக்கப்படணும். இயேசுவோடு கூட நீங்க இணைக்கப்படாத வரையில என்ன செய்ய முடியாது? அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ இயேசுவோடு கூட இணைக்கப்படணும்னா எபேசியர் 5:14 பவுல் சொல்லுகிற ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க. தூங்குற எங்க போய் தூங்கின்னு இருக்கிறானா? செத்து போனவன் நடுவுல போய் தூங்கின்னு இருந்தா என்ன பண்ணுவானுங்க? உன்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்றான். நான் சொன்னா, தூங்குறதுக்கான இடம் இல்லை அது. முதல்ல அங்கிருந்து என்ன செய்ய? எழுந்து உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவனோடு கூட உன்னை இணைத்துக்கொள். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற போது மாத்திரம்தான் என்ன செய்கிறதா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. யோவான் 15:5 ஏசாமி சொல்லும்போது சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். நீங்க என்னோடு கூட இணைந்திருந்தா என்ன செய்வீங்க? அப்போ மிகுந்த கனி கொடுக்கணும், ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழணும், வெக்கப்பட்டு போகாம இருக்கணும்னா இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். இயேசுவோடு கூட இணைக்கப்பட எல்லாம் இருக்கு. பாருங்க, ஒரு வீட்டுல எல்லாம் பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டியூப் லைட் மாட்டியாச்சு, லைன் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா சுவிட்ச் போட்டாதான் என்ன செய்யுமா? அந்த மின்சாரத்தோடு கூட, பவரோடு கூட இணைக்கப்படும். பவரோடு கூட இணைக்கப்பட்டாதான் வெளிச்சம் வரும். இல்லைன்னா எல்லாம் இருந்த என்ன இல்லை, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறார். இப்போ ஒன்னே ஒன்று என்னன்னா, அவர் கூட இணைக்கப்படணும். மற்ற 28:18 சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கும், என் கூட நீ இணைக்கப்படுவாயானால் எல்லா அதிகாரமுடையவன். வெளிச்சம் எப்ப வரும்? தேவனோடு நேரம் எடுக்கணும். யாத்திரா 34:29-30 வசனங்களை வாசித்து பாருங்கள். மோசே தேவனோடு கூட நேரம் எடுக்கிறான். வரும்போது எப்படி இருந்ததா? அவன் முகம் பிரகாசித்து கொண்டு இருந்தது.
பார்க்க முடியல ஒருத்தனால். ஏன் சொன்னா அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவு. நல்ல நேரம் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விட வேண்டியதை விடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்புகிற காலம் இது. சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. எழும்பி பிரகாசித்தாக வேண்டும். பிரயாசப்படுங்க, கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார்.